வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். திருநெல்வேலி சமையலில் தக்காளி கடம்பா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பல்லாரி, 2 தக்காளி, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, ஜீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு சில்லு தேங்காய் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஹீட் ஏறிச்சான்னு பாருங்கள். ஆயில் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டு கலரில் வரும்போது அதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை போதும் காயப்பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி தக்காளி கடம்பா செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொழுன்னு வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து நம்ம போட்டிருக்க அந்த மசாலா வாடை போகட்டும், இல்லைன்னா தேங்காய் வாடை அடிக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கூட கொத்தமல்லி இலையை நல்லா நறுக்கி கழுவி போட்டுக்கோங்க. இப்போ வாங்க சாப்பாடு கொடுக்கலாம் எங்கள் வீட்டு ஐயப்பா சாமிக்கு. சேவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அருமை அருமை அருமை, சூப்பர்.